வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த பிடி அசிஸ்டண்டுடைய முக்கியமான தேதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வர இருக்கு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்களுடைய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றது எல்லாமே வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. திறன் ஆசிரியர் கையேடுகளை தரவிறக்கம் செய்வது எப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறன் ஆசிரியர்கள் ஸோ exams.tnschool.gov./descriptive இணையதள பக்கத்தில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தங்களது எமிஸை லாகின் செய்து பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் செயல்திறன் ஆசிரியர் கையேடுகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய எமிஸை லாகின் பண்ணி தான் இதை எங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் முதல்வர் திட்டத்துக்காக கூகுள் மற்றும் யுனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்புதல் பெற்றிருக்காங்க. ஒப்பந்தமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நான் முதல்வன் திட்டம் கீழ் கேம் டெவலப்பர், ஆர்டிஸ்ட் மற்றும் புரோகிராமர் திறன் பயிற்சிக்காக கூகுள் மற்றும் யுனிட்டி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் திறன் மேம்பாட்டு கழகங்களிடையே திறன் மேம்பாட்டு கழகம் இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, நான் முதல்வர் திட்டத்தில் ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் திறன் சார்ந்த பயிற்சிகள் பெற்று வருகின்றனர். மேலும் தமிழக மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூகுள் பிளே மற்றும் யுனிட்டி கேம் டெவலப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ற புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு கேம் டெவலப்பிங் எல்லாமே இப்போ சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 7வது படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா கேம் டெவலப் பண்ணி அமேசான் ஆப்பை போட்டு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், அது எல்லாத்தையும் நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மாணவர்களுக்கு யுனிட்டி மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் கேமிங் எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. வட்டார அளவிலான உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி மையங்களில் முதுகலை ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்க பள்ளி இயக்குனர் உத்தரவுன்னு பிறப்பிச்சிருக்காங்க. வட்டார அளவிலான உயர்கல்வி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் முதுகலை ஆசிரியர்களை சுழற்சி முறையில் நியமிக்க பள்ளி கல்வி இயக்குநராக உத்தரவு. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக இணைப்பில் கண்டு கொள்ள வட்டார மைய பள்ளிகளில் நடைபெறும் பயிற்சியில் இப்போ இயற்பியல், வேதியியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், வணிகல், கணக்கியல், பதிவியல், வணிக கணிதம் ஆகிய முதுகலை பாட ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் இப்பயிற்சி தங்கு தடையின்றி நடைபெற ஏதுவான சார்ந்த வட்டார மைய பள்ளி தலைமை ஆசிரியர், மையப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு வாரமும் பணிபுரிவதை உறுதி செய்திடவும் தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை தோறும் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு உதவி மதிப்பூதியம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ பகுதியேறு ஆசிரியர்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியேறு ஆசிரியர்கள் வேலைக்கு சம ஊதியம் வழங்க, பகுதியேறு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் வழங்க அப்படின்னு சொன்னதுனால இவர்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ பணி நிரந்தரம் கோரி வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்த வகையில் பேரணியாக சென்று கோரிக்கைக்கு நிறைவேற்ற அரசுக்கு வலியுறுத்தினார்கள். இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பகுதிநேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா HGTயோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு நாம் பார்க்கலாம். HGTRB 2025 வேகன்சிஸ் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அடுத்து 2013 உண்டான டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கை விரைவில் போட போறாங்க. இதற்குண்டான முக்கியமான அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த பிடி அசிஸ்டண்ட்டுடைய முக்கியமான தேதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வர இருக்கு? ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்களுடைய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றது எல்லாமே வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. திறன் ஆசிரியர் கையேடுகளை தரவிறக்கம் செய்வது எப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறன் ஆசிரியர்கள் exams.tnschool.gov./descriptive இணையதள பக்கத்தில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தங்களது எமிஸை லாகின் செய்து பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் செயல்திறன் ஆசிரியர் கையேடுகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய எமிஸை லாகின் பண்ணி தான் இதை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. நான் முதல்வர் திட்டத்துக்காக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்புதல் பெற்றிருக்காங்க. ஒப்பந்தமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நான் முதல்வன் திட்டம் கீழ் கேம் டெவலப்பர், ஆர்டிஸ்ட் மற்றும் புரோகிராமர் திறன் பயிற்சிக்காக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் திறன் மேம்பாட்டு கழகங்களிடையே திறன் மேம்பாட்டு கழகம் இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, நான் முதல்வர் திட்டத்தில் ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் திறன் சார்ந்த பயிற்சிகள் பெற்று வருகின்றனர். மேலும் தமிழக மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூகுள் பிளே மற்றும் யூனிட்டி கேம் டெவலப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ற புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு ஒரு கேம் டெவலப்பிங் எல்லாமே இப்போ சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 7வது படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா கேம் டெவலப் பண்ணி அமேசான் ஆப்பை போட்டு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், அது எல்லாத்தையும் நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மாணவர்களுக்கு யூனிட்டி மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் கேமிங் எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. வட்டார அளவிலான உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி மையங்களில் முதுகலை ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்க பள்ளி இயக்குனர் உத்தரவுன்னு பிறப்பிச்சிருக்காங்க. வட்டார அளவிலான உயர்கல்வி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் முதுகலை ஆசிரியர்களை சுழற்சி முறையில் நியமிக்க பள்ளி கல்வி இயக்குநராக உத்தரவு. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக இணைப்பில் கண்டு கொள்ள வட்டார மைய பள்ளிகளில் நடைபெறும் பயிற்சியில் இயற்பியல், வேதியியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், கணக்கியல், பதிவியல், வணிக கணிதம் ஆகிய முதுகலை பாட ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் இப்பயிற்சி தங்கு தடையின்றி நடைபெற ஏதுவான சார்ந்த வட்டார மைய பள்ளி தலைமை ஆசிரியர், மையப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு வாரமும் பணிபுரிவதை உறுதி செய்திடவும் தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை தோறும் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு உதவி மதிப்பூதியம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ பகுதிநேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதிநேர ஆசிரியர்கள் வேலைக்கு சம ஊதியம் வழங்க, பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் வழங்க அப்படின்னு சொன்னதுனால இவர்களுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பணி நிரந்தரம் கோரி வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்த வகையில் பேரணியாக சென்று கோரிக்கைக்கு நிறைவேற்ற அரசுக்கு வலியுறுத்தினார்கள். இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பகுதிநேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா HGTயோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் பார்க்கலாம். HGTRB 2025 வேகன்சிஸ் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அடுத்து 2013 உண்டான டெட் பாஸ் உண்டான போஸ்டிங்கை விரைவில் போட போறாங்க. இதற்குண்டான முக்கியமான அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.